ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 ஆண்டவர் நம்மளை புதுவிதமாய் சந்திக்க போகிறார். இந்த வருடத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை அதிகமாய் அறிந்து ருசித்து என்ஜாய் பண்ணின ஒருத்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதை சொன்னது யாரு? வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தவர், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர், தன்னுடைய சொந்த மகனாலே விரட்டப்பட்ட ஒரு மனுஷன் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வருகிற இந்த மொத்த வருடத்துலேயும் நான் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். எனக்கு இதை கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் அனுதினமும் ஆண்டவரை நல்லவர் என்று நான் காண இந்த வருடத்திலே நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லுது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்த வேதாகமத்தில் உள்ள கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப எக்ஸைட்டிங் கேரக்டர் மோசஸ். அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர் நல்லவர் என்று கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், அவர் மக்கள் எல்லாம் எதிர்த்து வரும்போது செங்கடலை 2 பிளந்தாராம். யோசுவாவின் காலத்தில் பார்க்க போனீங்கன்னா யோர்தானை குவில் குவிலாக குவித்தவர், அவன் கர்த்தர் நல்லவர் என்று கண்டார். அப்போது யோசுவா கடைசி நாட்களில் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமாவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த வருடத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு நல்லவராகவே நான் இருக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அப்போது நம்ம சொல்கிறோம், ஆண்டவரை நான் உம்மை எப்படி நம்புவது, நான் உம்மை எப்படி நல்லவர் என்பது காண்பது என்று சொல்லி கேட்டால், நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்ட ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரை நான் நல்லவராகவே காண வேண்டும் என்றால் நான் என்னோட வாழ்க்கையில் எதெல்லாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு காரியம் என்னோட ஜெப வாழ்க்கை மாற வேண்டும். அதிகாலையிலே நான் என் தேவனை தேடுவேன், சாமங்களில் அவரை நான் நினைப்பேன். எப்பொழுதும் என்னுடைய ஜெப காரியங்களை, என்னுடைய தேவைகளை நான் ஆண்டவருக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார். நான் அவரை சந்திப்பது என்னுடைய ஜெப தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல, அவருக்காகவே நான் அவரை தேடுவேன் என்று சொல்லி இந்த வருடத்திலே நம்ம தீர்மானிக்கணும். என் ஜெப நேரம் அதிகமாகணும். 2வது, என்னுடைய வேத வாசிப்பு காரியமும் மாறணும். ஏன் கேட்டால், நான் ஜெபிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, ஆண்டவர் அவர் என்னோடு கூட திருப்பி பேசணும்னு சொல்லும் போது நான் என்னோடய ஜெப நேரத்தை அமிர்தமாக என்ஜாய் பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? நான் வேதத்தை வாசிக்க அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் எனக்கு வெளிப்படுத்த எனக்கு என்னுடைய ஜெப நேரம் இன்னும் மதுரமாய் மாறிவிடுகிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்முடைய வேதம் எனக்கு தெளிதெனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆமாம், உங்களுக்கு அப்படி இருக்குதா? இப்போ வரைக்கும் அப்படி இருக்குதா? ஒருவேளை வேதத்தை இது வரைக்கும் நான் ஒழுங்காகவே வாசிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, இந்த வருடத்தில் ஒரு வருடத்துக்குள்ளே நான் வேதத்தை வாசித்து முடிப்பேன்னு சொல்லுங்கள். இல்லை 40 நாளில் வேதத்தை நான் வாசித்து முடிப்பேன்னு நினைங்க, 60 நாளில் நான் வாசித்து முடிப்பேன்னு நினைங்க, 6 மாதத்தில் நான் வாசிப்பேன்னு நினைங்க. இந்த வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு குறிக்கோள் என்னவாக இருக்கணும் தெரியுமா? நான் என் தேவனை அதிகமாய் அறிவது. நான் என் தேவனை அதிகமாய் அறிய அவர் நல்லவராகவே எனக்கு காணப்படுவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? இட் இஸ் நாட் ஓன்லி இப்போ எனக்கு தியரிட்டிக்கலாக மாத்திரமல்ல, நவ் ஐ எம் கோயிங் டு ஃபீல் அண்ட் என்ஜாய் ஹிம். அப்போது நான் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க என்னுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. அதில் தான் 2வது பகுதியில் ஒரு சொல்கிறாரு, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வருஷம் முழுவதும் நான் நம்பணும். நம்ம நம்பி வாழ நம்மளை விட்டு கொடுக்கும்போது அவர் நல்லவராகவே நமக்கு காணப்படுவார். பவுலுக்கு அது தெரிஞ்சிச்சு பாருங்கள். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவர் என்று சொல்கிறாரு. ஸ்தேவானுக்கு அது தெரிஞ்சிச்சு. தன் மரண பரியந்திலேயும் அவரை கைவிடாமல் ஆண்டவர் நல்லவராகவே ஸ்தேவானுக்கு காணப்பட்டார். பேதுருக்கு அப்படி காணப்பட்டார். பிலிப்பின் குமாரத்திகளுக்கு ஆண்டவர் காணப்பட்டார். உங்களுக்கும் எனக்கும் அவர் காணப்படணும்னா நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க, நம்ம நம்புகிறோம் பாருங்க, அவர் யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். இது சமீப காலமாகவே ஆண்டவர் என்னோடு கூட சொல்லி கொடுத்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு டீச்சிங்கை தான். நான் யாரை நம்புகிறேன், ஹூம் டு ஐ ட்ரஸ்ட், நான் யாரை நம்புகிறேன் என்க தெரியும் போது தான் அவரை நான் ருசித்து பார்க்க முடியும். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும்.
என்னால் அது முடியாத ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். அது மாத்திரமல்ல, நான் உண்மையில் நம்பிக்கை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் 3 காரியம் சொன்னேன். அவரோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன், வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன், 3வது அவரை நம்ப வேண்டும் என்று சொன்னேன். இந்த 3 காரியங்களையும் இந்த வருடம் முழுவதும் நம்ம ஓடி தேடி அதை எப்படியாவது அனுபவித்து கொள்ள நம்ம முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த வருடத்திலே எங்களுக்கு இந்த வசனம் கொடுத்துருக்குறீங்க சுவாமி, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று. ஆண்டவரே, தாவீது உண்மை நல்லவர் என்றே அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவரே சொல்கிறார். கர்த்தாவே, நாங்களும் இந்த வருடம் முழுவதும் உண்மையிலே எங்கள் நம்பிக்கையை வைத்து விட நீர் எங்களுக்கு உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.